இந்த ஹோமுங்க உடனே இவங்க நினைக்காங்க நல்லா இருக்கவங்கள ஒரு 10 பேர் அந்த ஸ்கூல் மாதிரி அந்த அடைச்சி கூட்டு நம்ம கொடுக்கணும். அப்படி கிடையாது. 50 பேர் இருக்காங்கன்னா 50 விதமாக இருப்பாங்க. உண்மைதான். அதே மாதிரி அவங்களுக்கு 50 விதமான பிரச்சனைகளும் இருக்கும். ஆமாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சொந்தங்களே, தென்காசி மாவட்டத்தில் அன்னை தெரசா ஃபவுண்டேஷன் என்று கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒரு முதியோர் இல்லத்தை, மனநல காப்பகத்தை நிறுவி அவர்களுக்கான சவர்த்தனைகளை செய்து வருகிறார்கள். தாருல் மஹப்பா சார்பாக அவ்வழியாக பிரயாணம் மேற்கொள்ளும் பொழுது ஒரு பதாகையை பார்த்து நாங்கள் சென்று அந்த இடத்திலே பார்வையிட்டோம். மிக அழகாக வறுமையான சூழலிலும் நிறைவான எண்ணத்தோடு அவர்கள் பராமரிக்கும் நிலை கண்டு நாம் எல்லாம் என்ன பணி செய்கிறோம், இவர்கள் அல்லவா முன்னுதாரணம் என்று சொல்லும் அளவிற்கு இவர்களுடைய பணிகள் இருந்தது. இந்த காணொளியிலே அதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். இன்னும் இவர்களினுடைய இந்த செயல்களை கண்டு நாமும் இதைவிட இன்னும் வீரியமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை பார்த்ததுக்கு பிறகு, இந்த இடத்திற்கு வந்ததுக்கு பிறகு எங்களுக்குள் எண்ணம் உதித்தது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் இந்த பணிகளை மென்மேலும் விரிவாக அழகாக செய்வதற்கு வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் ஆலோசனைகளும் தேவை என்பதை மீண்டும் ஒரு முறை தங்கள் சிந்தைக்கு எடுத்து வைக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா. நான் என் வழிகளை சொல்லவே மாட்டேன். நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்னால் அப்பமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு வீடாக போய் அரிசி கேட்பேன், ரேஷன் அரிசி கொடுங்க, அது கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க பைசாவுக்கு தான் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க, இல்லைன்னா யாரையும் போய் விமர்சனம் பண்ணாதீங்க. நடத்த முடியாத சூழ்நிலை வரும்போது சில பண கஷ்டம்லாம் வந்துச்சு. அதெல்லாம் எனக்கு லைஃப்பில் மறக்கவே செய்யாது. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களாம் சம்பளம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்னை சொல்லி கூப்பிட்டு வந்தது எனக்கு அது மறக்கவே செய்யாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து நடத்துவோம். அப்போ என்னை நம்பிக்கை இப்பவும் எனக்கு சில கஷ்டத்தில் அந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னை கூட்டிகிட்டு வந்தது அந்த நாளில் எனக்கு அது மறக்கவே செய்யாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தோம். இன்ன வரைக்கும் எனக்கு அதில் மனசில் துடிப்பு வந்து சந்தோஷமாக நடத்தும். அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல. இந்த ஹோமுங்க உடனே இவங்க நினைக்காங்க நல்லா இருக்கவங்கள ஒரு 10 பேர் அந்த ஸ்கூல் மாதிரி அந்த அடைச்சி கூட்டு நம்ம கொடுக்கணும். அப்படி கிடையாது. 50 பேர் இருக்காங்கன்னா 50 விதமாக இருப்பாங்க. உண்மைதான். அதே மாதிரி அவங்களுக்கு 50 விதமான பிரச்சனைகளும் இருக்கும். ஆமாம். இது எல்லாமே நான் சகிச்சு நான் பார்க்குறதுனால தான் கடவுள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு இங்கே என்ன தேவையோ, இந்த உள்ளே இருக்க மக்கள் எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்குன்னு அவங்க சொன்னாலோ மறுநாளைக்கோ அடுத்த நாளைக்கோ அது வந்துடும். பிரியாணி சாப்பிடணும், ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிடணும் அப்படின்னு அவங்க சொன்னாலே 2 நாளில் அது நடக்கும். இதை கண்கூட நான் பார்த்துருக்கேன். இறைவன்கிட்ட பேசின மாதிரி தான். நிச்சயமாக இந்த பகுதியில் உள்ளவர்கள் இந்த இல்லத்தை காணொளியில் கொடுக்கக்கூடிய நம்பரிலும் முகவரியிலும் தொடர்பு கொண்டு போய் சென்று பாருங்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.